கைடுங்கிற வார்த்தை திருப்பி வாபஸ் பெற வேண்டும், இல்லைன்னா மன்னிப்பு கேட்க வேண்டும். அது வரைக்கும் நான் விட மாட்டேன். இப்ப சிவகுமார் அண்ணனே என்கிட்ட பேசுறாங்க, காமிச்சு அவன் ஜெயிக்க மாட்டான்ப்பா விடுப்பா அப்படிங்கிறாரு. இதே தான் நான் நடிகர் விஷாலிடமும் சொன்னேன். அவர் சொல்றாரு, இல்ல உங்களுக்கு புரியல மேடம், நான் என்ன சொல்றேன் அதுதான் பிரச்சனையே, நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரியல அப்படின்னு. அவங்க எல்லாரும் பேசுறாங்க, இன்னைக்கு ராதாரவி கெட்ட வார்த்தையில பேசுறாங்க. அவர் பேசலன்னு தான் பிரச்சனை, சம்திங் ராங். ஆனா என்ன பண்றது, எங்க அப்பா எல்லாம் நான் சின்ன வயசுல இருக்கும்போது அவர் அது ஒரு பாட்டு மாதிரி பாடுவாரு. எல்லாருக்கும் வணக்கம், இங்க வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். அவர் சொன்ன மாதிரி இந்த அணி வெற்றி நிச்சயம். தயவு செஞ்சு இது நான் அவருடைய மனைவி அப்படிங்கிற காரணத்துக்காக நான் எதுவும் சொல்லவில்லை. நான் நடிகர் சங்கத்துல அவருக்கு முன்னாடி நான் மெம்பர், அதுக்கப்புறம் அப்ப ரவி அவர் தான் என்ன மெம்பர் ஆக்குனாரு. நான் இங்க பல வருஷமா இருக்கேன், இங்க நடக்கிற எல்லாமே பாக்குறேன். எது பேசினாலும் இது ரைட் இது ராங் அப்படின்னு நான் தெளிவா சொல்லிடுவேன். அந்த வகையில அது ரொம்ப கரெக்டா நாங்க இருப்போம். ரவி சொன்னாரு, இந்த மாதிரி எங்க வேலூர்ல நீங்க சொல்றீங்களா கொட்டாயில அப்பா வேலுக்கு போட்டாருன்னு. நான் இன்னொரு இன்சிடென்ட் சொல்றேன். நீங்க வந்தீங்களா எனக்கு ஞாபகம் இல்லை. ஈரோட்ல அப்ப நான் இத்தனோண்டு பொண்ணு, நாங்க நாடகம் பார்க்க போனப்போ என்ன சைட்ல உட்கார வச்சிருப்பாரு, என்ன நாடகம் முடிகிற வரைக்கும். இப்ப ரத்த கண்ணீர் நாடகம் அவரு ஏதோ அவர் இஷ்டத்துக்கு பேச போகும்போது ஏதோ பேசினப்போ கல்ல தூக்கி வீசினாங்க. அப்ப கல்ல தூக்கி வீசினோன்னா அப்படியே நின்று பார்த்தாரு. முதல்ல குழந்தைய தூக்கிட்டு அந்த பக்கம் போனாரு. எவனாவது ஒரு அப்பனுக்கு பிறந்திருந்தா இங்க நேரம் என்ன அடி அப்படின்னாரு. எவனும் வரல, அது எவனும் வரல, அந்த டைம்ல வரல. அவர் நாடகத்தை கண்டினியூ பண்ணாரு. ஒருவேளை இதெல்லாம் பார்த்து அவரும் பார்த்துருக்காங்க. நமக்கு கொஞ்சம் அந்த உண்மை பேசி இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லணும். ஒன்னே ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப வருத்தம். நான் படங்கள்ல நிறைய படங்கள் நடிச்சிருக்கேன், நிறைய ஆர்டிஸ்ட் கூட நல்ல பழக்கம். இப்ப கூட நாங்க 80s அப்படின்னு சொல்லி ஒரு ஜாலியா நம்ம எல்லாருமே தலையில இருக்கோம், எல்லாருமே பேசுறோம். கஷ்டம்னா நாங்க போய் நிக்கிறோம். இல்ல இந்த நடிகைக்கு உடம்பு சரியில்லைன்னா நாங்க எல்லாரும் போய் ஹெல்ப் பண்றோம். நான் இது ஒரு பெருமைக்காக சொல்லல. நான் நடித்த எல்லா நடிகர்களும் பார்த்திருக்கிறேன். சில நடிகர்கள் இருக்காங்க நல்லது செய்யறதுக்கு இருக்காங்க. ஆனா என் கணவர்கள் அப்படின்னு சொல்லல, சரத்குமார் மாதிரி யாருமே நான் பார்த்ததே கிடையாது. நான் அவர் கூட சண்டை போடுவேன். ஏங்க போய் 38 அவர் எல்லாம் போய் உட்காருவீங்க, உங்க உடம்புக்கு ஏதாவது ஆகும். இல்ல பரவாயில்ல. யாராவது நன்றி சொன்னாங்களா? இல்ல சொல்லல. சரி பரவாயில்ல, ரொம்ப நல்ல விஷயம். அவரு அதை ஏத்துக்கிறாரு. இப்ப இருக்கிற நடிகர்கள் அதை ஏத்துக்குவாங்களான்னு எனக்கு தெரியாது. அப்புறம் நிறைய விஷயங்கள்ல திஸ் இஸ் ரைட் திஸ் இஸ் ராங்னு தெளிவா ஒரு முடிவு சொல்ல முடியும். இது ஒரு தொலைநோக்கு பார்வையோட பார்க்கக்கூடிய ஒரு தலைவர் அப்படி என்றால் சரத்குமார் மட்டும்தான். அதை நான் அடிச்சு சொல்றேன், மறுபடியும் சொல்றேன். இது அவர் மனைவிங்கிறதுக்காக நான் சொல்லல. அவர் தப்புனா நான் தப்புன்னு சொல்லுவேன். இதேதான் நான் நடிகர் விஷாலிடமும் சொன்னேன். தப்புனா தப்புன்னு சொல்லக்கூடிய ஒரே நடிகர் அவர் தான். அவர்கிட்ட நீங்க நியாயமா பேசலாம். அவர் சொல்றாரு, இல்ல உங்களுக்கு புரியல மேடம், நான் என்ன சொல்றேன் அதுதான் பிரச்சனையே, நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரியல அப்படின்னு. ஏன்னா அவர் சொல்றாரு, நான் சொன்னேன் ஒரு விஷயம் நான் ரொம்ப வன்மையாக கண்டிக்கிறேன். இன்னைக்கு பிரஸ் வந்திருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. முறைகேடுங்கிற வார்த்தை திருப்பி வாபஸ் பெற வேண்டும், இல்லைன்னா மன்னிப்பு கேட்க வேண்டும். அது வரைக்கும் நான் விட மாட்டேன். யாரு ஜெயிச்சாலும் சரி. முறைகேடுங்கிற வார்த்தை அந்த பையனுக்கு தமிழ் தெரியுமான்னு எனக்கு தெரியாது. ஆனா நாசருக்கு கண்டிப்பாக தமிழ் தெரியும். அவர் ஆனந்த விகடன் பத்திரிகையில அந்த வார்த்தையை யூஸ் பண்ணாரு. தந்தி டிவில சொன்னாங்க, இல்லவே இல்லைன்னு என்கிட்ட சொல்றாங்க. தயவு செஞ்சு சங்கத்தில இருந்து எனக்கு ஒரு கிளிப்பிங்க கொடுங்க, நான் அவருக்கு அனுப்ப வேண்டும். ஏன்னா அப்படி நான் சொல்லியிருந்தா நான் மன்னிப்பு கேட்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். கண்டிப்பாக அந்த முறைகேடுங்கிற வார்த்தை என்னதுங்க, 3000 பேர் இந்த சங்கத்துல இருக்கும். நான் சொன்னேன், இன்ன வரைக்கும் சரத்குமார் ஒரு வார்த்தை உங்களை பத்தி பேசிருக்காரா? அவர் என்கிட்ட சொல்றாரு, நான் இவரை திட்டுவேன், ஏங்க ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க, அவங்க இவ்வளவு தப்பா பேசுறாங்கன்னா.
இன்னொரு நடிகனை நான் திட்ட மாட்டேன். ஒரே குடும்பம். இன்னைக்கு பத்திரிகைகளுக்கு இது ஒரு பெரிய ஒரு இது நியூஸ், அவங்க எல்லாமே போடுவாங்க. ஆனா நான் எந்த நடிகன் பத்தியும் தவறாக பேச மாட்டேன் அப்படின்னாரு. இந்த வரைக்கும் அதான் நான் இப்ப இந்த புரியாத கதைக்கு வரேன். எனக்கு சத்தியமா புரியல. அப்ப நான் சொன்னேன், இல்ல எனக்கும் தெரியாது நீ ஏன் சண்டை போடுறேன்னு, எனக்கு கொஞ்சம் விலகி சொல்லுங்க. இல்லைங்க வரக்கூடாதுங்க. யாரு வரக்கூடாதுங்கிறீங்க? அது வரக்கூடாது, இது வரக்கூடாது. எனக்கு புரியல நீ என்ன சொல்றேன்னு. ஒரு அசோசியேஷன்னா ஒரு அக்ரிமெண்ட் இருக்கும். அந்த அக்ரிமெண்ட்ங்கிறது ஒரு தலைவராக அவர் வந்து அதை செயல்பட்டு இருக்கிறாரு. இது வந்து எல்லா இடத்துலயும் அது வந்து ஒரு 10 லாயர்ஸ் உட்கார்ந்துருக்காங்க, ஒரு 10 ஆடிட்டர்ஸ் உட்கார்ந்துருக்காங்க. எல்லாருமே செஞ்சு இந்த ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டிருக்காங்க. இல்லைங்க அந்த அக்ரிமெண்ட்டை தூக்கி போடலாம். சட்டம் தெரிஞ்சு பேசுறாரா, சட்டம் தெரியாம பேசுறாங்களான்னு எனக்கு புரியவில்லை. ஏன்னா திருப்பி திருப்பி அதே சொல்றாங்க. அதுக்குள்ள அங்க இருக்கிறவங்க இல்ல அவங்க ரொம்ப பேசாதீங்க, அவங்க உங்களை மாத்திடுவாங்கட்டாங்க. நான் சொன்னேன், நான் யாரையும் மாத்த வரல, நீங்க நல்லா இருங்க, யங்ஸ்டர்ஸ் வாங்க. நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன், அவரும் ரொம்ப சந்தோஷப்பட்டார். வரணும் எல்லாரும் யங்ஸ்டர்ஸ் வாங்க. ஏன்னா எவ்வளவு நாள் தான் இல்ல நாங்களும் ஆர்டிஸ்ட் ரொம்ப வந்தேன். ஏன்னா இன்னைக்கு பேசுறாங்க முரளிங்கிற ஒரு நடிகர் மறைந்த போது எவ்வளவு பேர் வந்தாங்க. மஞ்சுளா அம்மாங்கிறவங்க எவ்வளவு பெரிய நடிகை, எம்ஜிஆர் காலத்துல இருந்து நடிச்சிருக்காங்க, சிவாஜி சார் கூட நடிச்சிருக்காங்க. எவ்வளவு பேர் வந்தாங்க, எவ்வளவு பேர் வந்தாங்க? தயவு செஞ்சு சொல்லுங்க. இங்க எல்லாரும் சங்கம் மெம்பர்ஸ் இருக்காங்க, சொல்லுங்க எனக்கு யார் வந்தாங்க? ஏழைங்களை காப்பாத்த போறோம், பில்டிங் கட்ட போறோங்கிறது முக்கியம் இல்லைங்க, மனிதாபிமானம் முக்கியம். ஏன்னா எங்க நடிகர்களை பார்த்து திட்டுறதுக்கும் துப்புறதுக்கும் 1000 பேர் இருக்காங்க. நாங்க பண்ணுவோமா அப்படி? நான் ராதா ரவி மறுபடியும் சொல்றேன், அவரை வந்து பிரதரா நான் சொல்லல. இந்த நடிகர் சங்கம் இந்த அளவுக்கு இருக்குன்னா அதுக்கு காரணம் ராதா. நான் எவ்வளவு வருஷமா நான் பாக்குறேன். 80ஸ்ல என்ன படம், வீரபாண்டியன் ஒரு படமா நீங்க கூட விஜயகாந்த் கதாநாயகர் நீங்க நடிச்சிருக்கீங்க. வந்து கெஞ்சாரு விஜயகாந்த் கிட்ட, மா வாப்பா நடிகர் சங்கத்துக்கு வாப்பா. அதெல்லாம் முடியாது, எனக்கு எல்லாம் படிக்க தெரியாது, நான் வரமாட்டேன் அப்படின்னு சொன்னோன்ன. இல்லப்பா வாப்பா. அப்ப கொஞ்சம் வருஷம் போனோட திருப்பி வந்து கெஞ்சுவாரு. நான் ஏதோ ஒரு நல்லவன் ஒரு படமா, அப்ப கேட்பாரு, வாப்பா முடியாதுப்பா அப்படின்னாரு. இல்லப்பா சரத்குமார்னு ஒருத்தர் இருக்காரு, நல்லா படிச்சவரு, அவர் வந்தா கொஞ்சம் எல்லாமே கரெக்டா பண்ணிடுவாரு, அப்படின்னா நான் வரும்பா அப்படின்னாரு. வந்தாரு. உண்மையிலே நான் சொன்னேன், அவங்க எல்லாரும் பேசுறாங்க இன்னைக்கு ராதா ரவி கெட்ட வார்த்தையில பேசுறாங்க, அவர் பேசலன்னா தான் பிரச்சனை, சம்திங் ராங். ஆக்சுவலா நான் வந்து இது பேசுறது அவர் சொல்லுவாரு தவறு பேசக்கூடாதுங்கிறது கரெக்ட், தவறுதான். ஆனா என்ன பண்ணுது, எங்க அப்பா எல்லாம் நான் சின்ன வயசுல இருக்கும்போது அவர் வந்து அது ஒரு பாட்டு மாதிரி பாடுவாரு. அவர் சிக்க மாட்டாரு, அது பேர சிக்க மாட்டாரு. என்ன குடும்பம் என்னங்க, what an actor he was. அவர் ஒரு சாங் மாதிரி பாடுவாரு. அந்த சின்ன வயசுல எங்களுக்கு புரியாது, நாங்க அப்படியே பார்ப்போம், என்னது இது அப்படின்னு. அந்த மாதிரி ரவிக்கு அது அப்படியே பழகி போச்சு. பட் உண்மையிலே நான் நடிகர்களுக்கு சொல்றேன், இளம் நடிகர்கள் அவங்க இளமா இருந்தாலும் சரி, அவங்க அந்த இளம் வயதுல என்னென்ன நல்ல விஷயங்கள் பண்றாங்கன்னு எனக்கும் தெரியும். அப்படி ரவி பேசுறது உங்களுக்கு ஊட்டிங்க இருந்தா அவர் சார்பா நான் மன்னிப்பு கேட்கிறேன். அப்படியே திட்டிட்டா பேசுவாரு, பட் there is a very intelligent mind behind all that, educated man. இவ்வளவு தூரம் இந்த சங்கத்தை அப்படி கஷ்டப்பட்டு, எனக்கு பதவியே வேண்டாப்பா, இப்படி ஆசைப்பட்டவரா இருந்தா பதவியே வேண்டான்னு விஜயகாந்துக்கும் சரத் சாருக்கும் அவர் ஏன் விட்டு கொடுத்தாரு? ஏன் விட்டு கொடுத்தாரு? பண்ணாரு. இன்னைக்கு அவங்களை திட்டக்கூடாது அப்படிங்கிறது வேற. நான் எல்லாருக்கும் சொல்றேன், இது வந்து பிகினிங். இனிமே நாங்க நிறைய பார்க்க போறோம். எல்லா மெம்பர்ஸ் கிட்ட நான் கேட்டுக்கிற ஒரே விஷயம், தயவு செய்து அவங்களை திட்டாதே, தயவு செய்து அவங்க தவற அவங்க வந்து அவங்களுக்கே புரியும். ஆக்சுவலா அவங்களுக்கே ஃபர்ஸ்ட் அவங்க பேசுனது புரியல, ஆனா ஒண்ணு மட்டும் புரியும், அவங்க ஜெயிக்க மாட்டாங்கிறது புரியும். கண்டிப்பா தெரியும். நேற்று சிவகுமார் அண்ணனே என்கிட்ட பேசுறாங்க, காமிச்சு அவங்க ஜெயிக்க மாட்டாங்கப்பா விடுப்பா அப்படிங்கிறாரு. எனக்கு ஒரு நிமிஷம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன்னா, அண்ணா நீங்க எங்கிட்டதான் பேசுறீங்கன்னு அப்படின்னு. ஆமாப்பா சரி விடுப்பா விடுப்பா அப்படின்ட்டாரு. ஏன்னா
இது வந்து எனக்கு என்ன அசிங்கம்னா யாருக்கு நாங்க இது நிரூபிக்கிறோம்னு எனக்கு புரியல. இது பிரஸுக்கு நாங்க காட்டுறோமா இல்ல நடிகர்களுக்கு நாங்க காட்டுறோமான்னு எனக்கு தெரியல. பட் இது வந்து இண்டஸ்ட்ரிக்கு நாங்க காட்டுறோம். ஒற்றுமைங்கிறது உண்டு. சில பேர் தவறாக இருந்தால் அவங்க புரிந்து கொள்வார்கள், அவங்க அறிந்து கொள்வார்கள். ஏன்னா அவங்களே சொல்றாங்க, இல்லங்க நாங்க இதுதான் கேட்டோம், ஆனா அதுதாங்க அப்படிங்கிறாங்க. என்னது இது அதுன்னு இன்ன வரைக்கும் என்கிட்ட அப்படிதான் பேசுறாங்க. அதுக்காக அவங்களுக்கு தெளிவா இது சொல்றதுக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுத்து இந்த பில்டிங் பிரமாதமாக நடிகர்களின் நலத்துக்காக வருவதற்காக நீங்க அனைவரும் இந்த அணியை ஆதரித்து ஒரு பெரிய வெற்றியை கொடுங்கள் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.